அந்த பிரச்சனை சர்ச்சை சிக்கல் அப்படின்னோடனே நீங்கள் அடரா இதில் போய் நம்ம பாடி வச்சிட்டோமே காசை வாங்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேய் மொழி முழிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியிலேருந்தெல்லாம் யாரும் மிரட்டியெல்லாம் சின்மையெல்லாம் இயக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பெண்மணி கிடையாது சின்மை. ஒரு தைரியமான பெண்ணாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க சொசைட்டியில். வைரமுத்து எவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு இப்போ சொல்ல தானே செஞ்சீங்க, தைரியமாக சொன்னீங்கல்ல. அதிலே விமர்சனங்கள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, வைரமுத்து மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அது நடந்த காலத்துக்கு அப்புறம் வந்து வைரமுத்து உங்களோட திருமணத்துக்கு அழைச்சிருக்கீங்க. அவருடைய காலில் விழுந்து மணமக்களாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது ஏன் பண்ணீங்க? கான்ட்ரடிக்ஷனாக இருக்கா இல்லையா? ரெண்டுக்கும் முரண் இருக்கா இல்லையா? அப்போ முரணான இந்த விஷயத்த ஏன் பண்ணீங்க, எதனால் பண்ணீங்கன்னு கேள்வி வருதில்ல. அதுக்கு சின்மை இது வரைக்கும் பதிலே சொல்லலையே. ஸோ வந்து எப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் ரெண்டு பக்கமும் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்க தப்பு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒருத்தர் சொல்கிறது மட்டுமே நீ கேட்க முடியாது. இன்னொருத்தருக்கு அவருக்கான நியாயங்கள் இருக்கும்.